இனி இருக்க கொஞ்சம் லீவ்லயாவது நம்ம பணத்த கொஞ்சம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வீட்ல இருக்க குட்டீஸோட பேச்ச வந்து கேட்காம வெளியே போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேத்து அதே மாரி தான் என் பொண்ணு பேச்ச கேட்டு நாங்க டிமார்ட் வந்து போயிருந்தோமா, ஸோ நெறைய பொருட்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வாங்கி வைக்கலாம், வீட்ட டெக்கரேட் பண்ணலாம் அப்படிலாம் தோணுச்சு. ஆனா வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு மனச அப்படியே கட்டுப்படுத்திட்டேன் நானு. ஸோ என்னோட குட்டி பையனுக்காக கொஞ்சம் செப்பல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது ரொம்பவே அழகா. அதேமாரி நெறைய பிளாஸ்டிக் ஐட்டம் எப்பவும் போல டிமார்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ நெறைய அதுவுமே வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போது ஸ்டேஷ்னரிஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரீஓப்பனிங் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்துட்டுருக்கு இல்லையா? அதனால நெறையவே வந்திருந்தது. பாட்டில்ஸ்லாம் ரொம்ப விலை கம்மியா இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து காட்டுப்பாக்கம் டிமார்ட் தான் வந்து போயிருந்தேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து எஸ்எஸ்ல இருக்க எல்லா வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருந்தது. இன்னும் ஹாட் பேக் இன்னும் ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. ரொம்பவே வந்து விலையும் கம்மியா இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல நெறைய ஹாட் பேக் இருக்கனால நான் வந்து அது வாங்கல. மத்தபடி வந்து ஓகே விண்டோ ஷாப்பிங்லாம் போறதுனா போலாம். ஆனா விண்டோ ஷாப்பிங் போனா டிமார்ட்ல வாங்காம எதுவுமே வர முடியாது. அதனால கொஞ்சம் செலவு பண்ணி தான்